அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளில் எங்களோடு இடைப்பட்டு பேசி அருளும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களுடைய சமூகம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே நீ மகிமைப்படுவீராக. கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆண்டவரே கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரே வார்த்தைகள் எங்களுக்கு ஆண்டவரே பகிர்ந்து தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனும் இறக்கம் நிறைந்த நல்ல பிதாவே. அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா சொல்லாமா? இந்த காலை வேளையில் கூட நாம் யாரை தேட வேண்டுமா? யாரை தேடி வந்திருக்கீங்க? தேவனை தேடி வந்திருக்கீங்க. இந்த வசனத்தை மீண்டுமா வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையானது கர்த்தரை தேடுங்கள். வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று. அல்லேலூயா சொல்லலாமா? யாரை தேடினா நமக்கு பிழைப்பு கிடைக்குது? கர்த்தரை தேடும்போது நமக்கு பிழைப்பு கிடைக்கிறது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த 4 கேரக்டர்ஸை வச்சு இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். முதலாவது மகதலேனா என்ற மரியாளை குறித்து நாம் பார்க்கலாம். அந்த மரியாள் அவர்களை குறித்து பார்க்கும்பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நல்ல அவங்களுக்கு எப்படி இருந்ததா? பலன் இல்லாமல் இருந்தது, பலனற்று போயிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தா 7 பிசாசுகள் அவளை பிடித்து இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அந்த மகளை குணப்படுத்தி அந்த மகளுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மரியாளோ தேவனுக்கு கொடுப்பதிலும் அவருக்கு ஊழியம் செய்வதிலும் பிரியமாய் காணப்பட்டாலாம். அல்லேலூயா சொல்லலாமா? சுகம் கிடைத்த உடனே தேவனை தேட மாட்டாங்க. பலன் கிடைத்த உடனே தேவனை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த மகளோ தேவனை தேடி அவருக்கு கொடுப்பதிலும் அவருக்கு ஊழியம் செய்வதிலும் வல்லமையுள்ள ஒரு மகளாய் காணப்பட்டாலாம். அந்த மகள் தான் அதிகாலையில் அவரை தேடுகிற ஒரு மகளாய் காணப்படுகிறாங்க. எத்தனை பேர் தேவனை அதிகாலையில் தேடுறீங்க? கரங்களை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். உண்மையாக தேடுறீங்களா? ஆமென். அதிகாலை தேடும்பொழுது தேவனை கண்டடைய முடியும். அதிகாலையில் தேடும்பொழுது அவருடைய முகத்தை நாம் பார்க்க முடியும். அதிகாலையில் தேடும்போது அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சகோதரியை குறித்து நாம் பார்க்கும்பொழுது வாசியங்கள் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்பொழுது அவரை கண்டடைவாய். அல்லேலூயா சொல்லாமா? தேவனை எப்படி தேடணுமா? நம்முடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அவரை தேடணுமா? அப்படி தேடும்பொழுது தான் அவர் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லாமா? தேவன் சிலுவையில்
மரித்து அவரை அடக்கம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு அந்த ஓய்வு நாளிலே கந்த வர்க்கம் இடும்படி வாசனை திரவியங்களை அந்த கல்லறையிலே வைக்கும்படி விலைக்கு வாங்கினாங்களாம். கந்த வர்க்கங்களையும் அந்த வாசனை திரவியங்களையும் விலைக்கு வாங்கி இந்த மகள் வைத்திருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து அவர்களும் இன்னொரு மரியாளும் சேர்ந்து அந்த கல்லறை இடத்துக்கு ஓடோடி சென்றார்களாம். எதற்காக அங்கே சென்றார்கள் என்றால், அந்த உடலுக்கு தூப வர்க்கம் இடும்படி, கந்த வர்க்கம் இடும்படி, வாசனையான அந்த காரியங்களை செய்யும்படியாக அந்த மகள் அங்கே செல்கிறாங்க. அங்கே செல்லும் பொழுது அந்த கல்லறையானது திறந்து காணப்பட்டதான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவன் அந்த இடத்துல அந்த மகளுக்கு தரிசனமாக வேண்டும். அந்த மகள் அவர் மீது அதிகமான அன்பு கொண்டிருந்தால், அதிகமான பிரியம் வைத்திருந்தால், அவர் செய்த நல்ல உபகாரங்களை நினைத்து அவருக்கு அநேக காரியங்களை ஊழியத்தின் நிமித்தம் அவள் செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அங்கே செல்லும்பொழுது கல்லறை திறந்து காணப்பட்டதான். ரொம்ப வேதனையாயிடுச்சு அவங்களுக்கு. உடனே அங்கிருந்து ஓடி சென்று பேதுருவையும் மற்ற சீசனை அழைத்து கொண்டு வந்து சொல்கிறாங்க, யாரோ தேவனுடைய உடலை என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்து கொண்டு போயிட்டாங்க, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பேதுரு வருவதற்கு முன்பதாகவே இன்னொரு சீசன் என்ன பண்ணிட்டாரா, முன்னாடி போய் பார்க்குறாரு. பார்த்தா என்ன இல்லை, தேவனுடைய உடல் அங்கே இல்லை. அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, திருப்பி பேதுரு முன்பாக உள்ளே சென்று பார்க்கும்போது அவருடைய தலையில் கட்டப்பட்ட அந்த துணியும் உடல் மீது சுத்தப்பட்ட துணியும் தனியாய் வைக்கப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேர் போயிட்டாங்க. ஆனால் இந்த மகளோ தேவன் மேலே அக்கறை கொண்டபடியால் தேவனை தேடுகிறதான அந்த காரியத்தின் நிமித்தமாய் அந்த கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் அவரை தேடும்பொழுது அவர் உங்களை தேடி வரார். அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் அவரை தேடி வரும்பொழுது அவர் உங்களை தேடி வருகிறார். அல்லேலூயா. அழுது கொண்டே நின்று கொண்டு இருக்கும் பொழுது அவங்க மறுபடியும் குனிந்து அந்த கல்லறையை பார்க்குறாங்க. அவங்க முதல் வரும்பொழுது தேவதூதர்கள் அங்கே இல்லை. இவங்க எல்லாம் போயிட்ட பிறகு குனிந்து பார்க்குறாங்க. 2 தேவதூதர்கள் அந்த கல்லறையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? தேவதூதர்களை கூட உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் தேவனை தேடினால் தேவதூதர்களையும் உங்களால் பார்க்க முடியும். ஆமென். அந்த தேவதூதர்கள் சொல்கிறாங்க, எதுக்குமா அழுவுற, என்ன விஷயமா அழுவுற அப்படின்னு சொல்லும்போது, ஐயா என்னுடைய ஆண்டவரை இங்கே வச்சுருந்தாங்க, யாரோ கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த அம்மா அழுவுது. கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்க்கும்போது இயேசு அவள் அருகாமையில் நின்றார். அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் உண்மையாக தேடினா உங்கள் அருகாமையில் யார் இருப்பா? இயேசு உண்மையாக இருப்பார். அல்லேலூயா. அவரும் கேட்குறாரு, மகளே ஏன் அழுவுற, என்ன காரியமாக அழுவுறன்னு சொல்லும்போது அவர் அந்த தோட்டக்காரர் என்று நினைத்து, ஐயா என் ஆண்டவர் இங்கே வச்சுருந்தோம், அவரை நீங்கள் எடுத்து போயிருந்தா, அவரை வேறு இடத்துக்கு எங்கன்னா மாற்றி இருந்தா எனக்கு சொல்லுங்கள், நான் போய் அவரை பார்த்து அவருக்கு இந்த கந்தவர்களை இடுவேன் என்று சொல்லி அந்த மகள் அழுகுறாங்க. அப்போது கர்த்தரை தேடும் பொழுது அவர் இடத்திலிருந்து உங்களுக்கு என்ன வரும்னா மறு உத்தரவு வரும். அல்லேலூயா சொல்லலாமா? அவர் சமீபமாக இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். அந்த அம்மா அதிகாலை வேளையில் எப்பொழுதும் தேடுகிறவர்களாக இருந்தார்கள். அதிகாலையில் சென்று தேவனை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிகாலையில் அவருக்கு சென்று பலியிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். தேவன் அவர்களுடைய தேடுதலை பார்த்து அவரே அருகாமையில் வந்து ஸ்திரியே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ரபூனி என்று அவங்க சொல்கிறாங்க. அதற்கு
போதகரே என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் தேடி செல்லும்பொழுது தேவன் உங்களை தேடி வந்து உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உடனே மரியாளே என்று அவர் சொல்கிறார். எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. மரித்து போன ஒரு இயேசுவுக்கு அவள் கந்த வர்க்கங்களையும் வாசனை திரவியங்களை வைக்கும்படியாக வந்து அவர்களுக்கு உயிரோடு இருக்கக்கூடிய தேவனை பார்க்க என்ன கிடைச்சதா? அவர்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது. கர்த்தரை பார்க்க முடிந்தது. நீங்கள் அதிகாலையில் தேடும்பொழுது கிருபை கிடைக்குது. தேவனை பார்க்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அவங்க போயிட்டு உடனே அவரை தொடும்படியாய் போனார்களாம். உடனே அவர் சொல்கிறாரு, என்னை தொடாத, நான் இன்னும் என்னுடைய தேவனிடத்துக்கு ஏறி போகவில்லைன்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? தேவனை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரை நீங்கள் பார்க்க முடியும். உடனே சென்று மற்ற சீஷத்தில் சொல்கிறாங்க, நான் தேவனை பார்த்தேன், நான் தேவனை கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் நம்ப முடியல. ஆனால் அந்த மகளுக்கோ கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடினதால் அவரை பார்க்க முடிந்தது. அல்லேலூயா சொல்லாமா? நீங்களும் நானும் கூட அதிகாலையில் எழுந்து வேதத்தை வாசித்து தேவனோடு கூட உங்கள் உறவை வைத்து கொண்டீர்களானால் நீங்களும் தேவனை பார்க்க முடியும். தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். தேவனோடு கூட உறவாட முடியும். தேவனோடு கூட இணைந்து இருக்க முடியும். தேவனோடு கூட நடக்க முடியும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அவங்க முதல் நாள் காலையிலே இருட்டோடு, அப்போ பாருங்க, காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், இருட்டோடு எழுந்திரிச்சு அவரை தேட ஆரம்பிக்கணும். அவரை தேடுகையில் அவரை கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவங்க போயிட்டு மற்றவர்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறாங்க. நாம் கேட்கிறது மாத்திரமல்ல, தேடுகிறது மாத்திரமல்ல, தேவன் செய்த காரியங்களை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அப்படி சொல்லும்பொழுது அவர்களும் நம்பி அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, தரிசிக்க, அவரை பார்க்க, அவரை நம்ப ஆயத்தமாக இருக்க முடியும். அல்லேலூயா. வேதத்தில் இன்னொரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய சந்நிதியிலே வெகு நேரமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதை ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். இங்கே எல்கானா என்பவருடைய மனைவி அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று அவருக்கு பலியிடுறதும் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறதுக்கும் அவரை பணிந்து கொள்கிறதற்கும் அவங்க வருஷந்தோறும் தங்களுடைய ஊரை விட்டு செல்வாங்களாம். அப்படி செல்லுகிற அந்த மக்களிடத்தில் அநேக வேண்டுதல் இருந்தது, விண்ணப்பம் இருந்தது, அவர்களுக்கு குறைவுகள் இருந்தது. இங்கே அந்த வசனத்தை மீண்டுமா வாசிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியிலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்லும்பொழுது விண்ணப்பத்தோடு செல்ல வேண்டும், வேண்டுதலோடு செல்ல வேண்டும். அந்த சகோதரிக்கு இருக்கிற தேவைக்கு அவங்க விண்ணப்பத்தை என்ன பண்ணுறாங்க? பதில் கிடைக்கும்படியாய் ஆண்டவரை தேடினாங்களாம். அல்லேலூயா சொல்லாமா? அவங்களுக்கு மன கஷ்டம் இருக்குது, மன வேதனை இருக்குது. அநேகர் அவர்களை தூஷித்தார்கள். ஆனாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும்பொழுது தன் விண்ணப்பத்தை தன்னுடைய வேண்டுதலோடு தேவனை தேடினாங்களாம். அவள் ஒரு மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுது ஸ்தோத்திரம் மாத்திரமல்ல,
உங்கள் விண்ணப்பத்தையும் உங்கள் வேண்டுதலையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த அன்னாள் பாருங்க, நல்ல பணக்கார குடும்பம் தான், நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குதா, ஆனாலும் அவர்களுக்குள்ளே ஒரு குறைவு இருந்தது. எல்கானா அநேக முறை அவர்கள் தேற்றுறாரு, அம்மா நான் இருக்கேன்ல, 10 பிள்ளைகளுக்கு மேலே நான் உனக்கு இருக்கிறேன்னு, உனக்கு என்ன கவலைன்னு சொல்கிறார். ஆனாலும் அவங்க மனதில் இருக்கிற அந்த கிளேசமானது தேவனுடைய சந்நிதியிலே விண்ணப்பத்தை வைக்கும்படியாய், தேவனை தேடி செல்லும்படியாய், விண்ணப்பத்தை வைத்து கொண்டு வீட்டிலேயே இருக்கக்கூடாது, தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். தேவன் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போய் இருக்கக்கூடாது. நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஸ்தோத்திரத்தோடு வேண்டுதலோடு அவருக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அன்னால் தேவனுடைய ஆலயத்தில் ஒரே ஒரு முறை போய் ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்துக்கு அப்புறம் சந்தோஷமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லு. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் தேவனை தேடி வரும்பொழுது உண்மையாகவே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை நாடி வரும்பொழுது உங்களுக்கு ஆனந்த களிப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடும்பொழுது பிழைப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த எல்கானா அவரும் மனைவியோடு சேர்ந்து கொஞ்சமாக கஷ்டப்பட்டிருப்பார். ஆனால் இந்த சகோதரியோ அந்த வேதனையிலிருந்து சுகமானால் என்று வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் அவர்கள் வரும்பொழுது அழகான ஒரு குழந்தையோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அது கேட்கப்படும். உங்களுடைய விண்ணப்பம் எதுவோ அது நிறைவேற்றப்படும். அல்லேலூயா சொல்லாமா? ரொம்ப நாளாக ஜெபித்த, ரொம்ப வருஷமாக ஜெபித்த என்னுடைய வேண்டுதல் என்ன பண்ணல, கேட்கப்படல. ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம், எனக்கு இது நடக்கலையே. ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம், எனக்கு இது மாதிரி காரியம் நடந்துச்சு. ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம், என்னுடைய குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்கிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லாமா? குறைவான நேரத்திலையும் அவர் நிறைவை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எங்கு குறைவு உண்டோ அங்கு நிறைவானது வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் வருஷந்தோறும் அவர்களை பணிந்து கொள்ள அங்கே சென்று கொண்டு இருக்கிறதான வேலையிலே இங்கே பாருங்கள், நம்ம ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார். ஆண்டவருக்கு பணிந்து கொள்ள வேண்டும் ஒரு நோக்கத்தை நமக்கு கொடுக்கிறார். நம் வீட்டிலேயே நம்ம விண்ணப்பத்தை வைக்கக்கூடாது. நம்முடைய காரியங்களை வீட்டிலேயே வைத்து கொள்ளக்கூடாது. வீட்லேயும் நம்ம செபிக்கணும். ஆலயத்தில் சென்றும் நம்ம செபிக்க வேண்டும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கலாமே. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவளுடைய சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை விட்டு விலக்கு என்று சொல்றார். அவங்க அழுறாங்க, சத்தமாக அழுறாங்க, தன்னுடைய கஷ்டம் நீங்கும்படியாய். நம்ம சொல்கிறோம்ல, யாருக்கிட்டையாவது என் கஷ்டத்தை ஷேர் பண்ணிட்டா என்ன ஆகிடும், எனக்கு லகுவாகிடும்னு சொல்லுவோம். பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் பாரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குன்னு நினைப்போம். அது மாதிரி தான் அந்த மகள் ஆண்டவருடைய சந்நிதியில் அவரை தேடி அவருடைய அருகாமையில் சென்று விண்ணப்பத்தை வைத்து அவரிடத்துல சொல்லி அழுகுறாங்க. ஆண்டவரே, எனக்கு இத்தனை மாதிரி கஷ்டம் இருக்க, நான் என்ன செய்யட்டும் அப்படி சொல்லி அழும்போது தேவனுக்கு முன்பாக ஒரு வேண்டுதலை, ஒரு விண்ணப்பத்தையும் அவர்கள் வைக்கிறார்கள். எனக்கு நீங்கள் இது மாதிரி செய்தால் நான் என்னுடைய பிள்ளையை கொண்டு வந்து
ஆலயத்தில் விடுவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனையை பண்ணி கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இங்கே அண்ணல் பார்த்தீங்கன்னா மனம் கசந்து அழுது தேவனின் சந்நிதியிலே தன் இருதயத்தின் ஊற்றி ஜெபத்தின் விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தினாள் என்று வேதம் சொல்கிறது. ஏதோ வந்தோம், ஜெபித்தோம், கேட்டோம், போனோம் என்று இல்லாமல் உண்மையாக ஜெபிக்கணுமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கணுமா, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும் என்று அன்னாள் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா சொல்லாமா? சில நாள் சென்ற பின்பு அவள் கர்ப்பவதி ஆனாள் என்று வேதம் சொல்கிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று வேதம் சொல்கிறது. முழு இருதயத்தோடு அவரை கூப்பிடுவீர்களானால் கூப்பிடும்பொழுது அவரை கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் அந்த மகளுக்கு. ஆண்டவருடைய பொருத்தனையை நிறைவேற்றினார். மீண்டுமாய் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபிப்பாங்க, சுகம் கிடைச்ச உடனே திருப்பி எங்கே வரமாட்டாங்க, ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. போதும் போதும், அங்கே போனோம், நமக்கு என்ன கிடச்சிச்சு, சுகம் கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு போனோம், ஏன் மகிமைப்படுத்தணும், எதுக்கு அவரை உயர்த்தணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா முன்பை விட அதிகமாக அவரை உயர்த்த ஆரம்பிக்கணும், முன்பை விட அதிகமாய் அவரை தேட ஆரம்பிக்கணும், முன்பை விட அதிகமாய் ஊழியத்தில் நாம் இணைந்து காணப்படுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னொரு மகனை குறித்து நாம் இங்கே பார்க்கலாம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. இங்கு மோவாபை குறித்து நாம் பார்க்க முடியும். மோவாப் தேசத்தில் உள்ளதான அம்மோனியர், மோவாபியர், இங்கே ஒரு யுத்தம் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே யோசபாத் என்கிற ஒரு மனுஷனை குறித்து கூறப்பட்டு இருக்கிறது. வாசிங்க. 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர்களுக்கு கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையே இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ எங்களுக்கு எதிராகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். போதும். இங்கே யோசபாத்துக்கு எதிராக யுத்தம் செய்ய மோவாபியரும் அம்மோனியரும் வந்திருக்கிறார்கள். யுத்தத்தின் நிமித்தமாய் இங்கே ஒரு நெருக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? எங்கே நெருக்கம் இருக்கிறதோ அந்த இடத்துல தேவன் இருக்கிறார். எங்கே பாவம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே தேவன் இருக்கிறார் என்று நான் சொல்ல முடியும். ஏனென்றால் அங்கே அவருடைய நீதி காணப்படும். அந்த பிள்ளைகள் மனமாற வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் அதிகமாக இருக்கிற இடத்துல தேவனுடைய கிருபை அதிகமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? இங்கு 3வது காரியமாக நெருக்கத்திலே கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? முதலாவது அதிகாலையில் அவரை தேட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். 2வது விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் அவரை தேட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். 3வதாக நம்முடைய நெருக்கத்திலே நாம் கர்த்தரை தேட வேண்டும். உங்களுக்கும் எப்பேற்பட்ட நெருக்கங்கள் இருக்கிறது என்று பாருங்கள். குடும்பத்தில் நெருக்கம் இருக்கும், நண்பர்கள் மத்தியில் நெருக்கம் இருக்கும், உறவினர்கள் மத்தியில் நெருக்கம் இருக்கும், சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி காணப்படும், பணத்தினால் நெருக்கம் இருக்கும். ஆனாலும் அந்த நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் தேவனை தேடும் பொழுது
தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? 2 நாளாகுமோ 20ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அல்லேலூயா சொல்லாமா? நெருக்கம் வரும்போது ஓடிவிடக்கூடாது. கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது ஓடிவிடக்கூடாது. தேவனை நெருங்கி அவரை தேட வேண்டும், நெருங்கி அவரை பிடித்து கொள்ள வேண்டும். அவ்விதமாய் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் நெருக்கத்திலே அவர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். வேதவசனம் இப்போ சொல்லுகிறது, நெருக்கத்திலே இருந்த என்னை எங்கே வைக்கிறாரா? விசாலத்தில் வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய துன்பத்தில், உங்களுடைய கஷ்டத்தின் நடுவில், வேதனை நடுவில் உங்களை அவர் விசாலத்தில் வைக்க அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். நெருக்கத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் அவரை தேடணும். நான் ஏன் தேடணும்? இந்த நேரத்தில் நான் ஏன் அவரை என்ன பண்ணணும், கூப்பிடணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இந்த நெருக்கம் தானே, ஏன் அவருக்கு தெரியாதா? என்னை காப்பாற்றக்கூடாதா? அநேக நாட்களில் நானே சொல்லுவேன் எங்கள் வீட்டில், நான் அவருடைய பிள்ளை தானே, ஏன் அவர் எனக்கு செய்யக்கூடாதா? அவருக்கு தெரியும்ல, அவர் செய்ய வேண்டியதானே நானே கேட்டிருப்பேன். ஆனால் தேவன் சொல்கிறார், உன் வாயினால் அதை அறிக்கை செய்யணும்னு எதிர்பார்க்குறார். நீங்கள் அதை கேட்கும்பொழுது அந்த நெருக்கத்தை மாற்றி போட அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவின் பின்னே அநேக மக்கள் நெருக்கி இருந்தாங்களாம். ரொம்ப டைட்டாக இருந்ததான். அவரை கிட்ட போய் கூட யாரும் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது, பேச முடியாது. அந்த மாதிரி ஜனம் அதிகமாக இருந்தது, ஒரு நெருக்கம் இருந்தது. ஆனால் அந்த நெருக்கத்தின் நடுவில் ஒரு சகோதரி அவரை தேடினார்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லாமா? அவர்களுக்கு வேதனை, நாற்றம், கஷ்டம், எவ்வளோ பாடுபட்டாச்சு, எத்தனையோ டாக்டரை பார்த்தாச்சு. தன் வேதனை நீங்கும்படியாய் தேவனை தேடி சென்றாலாம். அவ்வளோ நெருக்கம் இருந்தது. அந்த நெருக்கத்தின் நடுவிலே சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாம். அல்லேலூயா சொல்லாமா? நெருக்கம் இருக்கும்பொழுது ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது, நெருங்கி பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அப்படி பிடிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட நான் கண்டேனே, யார் என்னை தொட்டதுன்னு கேட்குறாரு. அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் நெருங்கி தேவனை தேடும் பொழுது அந்த வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் நெருங்கி அவரை தேடும்பொழுது ஒரு சுகம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. வழி அருகே ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டுட்டு இருக்கான். ஜனக்கூட்டம் நிறைய போகுது. அவன் அங்கேருந்து தேவனை தேட ஆரம்பிக்கிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பாருங்க, அவனுக்கு என்ன தேவை? அவன் என்ன கேட்டுக்கணும்? இயேசுவே எனக்கு என்ன பண்ணுங்க, காசை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும். ஆனால் அவன் கேட்குற ஜெபம் பாருங்க, அவனுடைய வேண்டுதல் பாருங்க, அவனுடைய தேடல் பாருங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிக சத்தமாய் அவரை கூப்பிட ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு கிடைக்கலன்னா நம்முடைய சத்தம் எப்படி ஆகிடுமா? கம்மியாயினே வரும். இயேசுவா நான் தேடணுமா, எனக்கு கொடுப்பாரா? சரி விடு, இன்னொரு வாட்டி ஜெபம் பண்ணிக்கலாம். அது கேட்கணுமா, நான் நாளைக்கு போய்க்கலாம், சர்ச்சைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னுவோம். ஆனால் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்ற தாகம் இருந்ததுனால முன்னிலும் அதிக சத்தமாய் அவரை தேட, அவரை கூப்பிட ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்கிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாமே. நெருக்கத்தில் தேடின அந்த மனுஷனுக்கு கண் பார்வை கிடைத்தது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எது மறைக்கப்பட்டு இருக்கிறதோ, எது இல்லாமல் இருக்கிறதோ, தேவன் அதை உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனை தேடும் பொழுது உனக்கு அது கிடைக்கும். இங்கே இந்த யோசபாத்தை நாம் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு தேவனுடைய மனுஷனாய் இருக்கிறான். தேவனுக்கு பயந்து காணப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தானா.
தன் தகப்பன் செய்தது போலவே தேவனுக்கு பயந்து உபவாசத்தை ஏற்படுத்தி இந்த யுத்தத்தில் நான் எப்படி வெற்றி கொள்ள முடியும் என்று தேவனிடத்தில் ஆலோசனை பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனை தேடுகிறதான நல்ல பிள்ளைகளே, தேவனை தேடுகிறதான வேலையில் ஜெபத்தோடு தேடணும், வேண்டுதலோடு தேடணும். இங்கே அவன் நெருக்கத்தில் உபவாசம் இருந்து தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேசம் அழிந்து விடுகிறதான நிலைமையில் தேவனிடத்தில் மன்றாடி அவன் செபிக்கிறான். அப்படி செபிக்கும்பொழுது தேவன் கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷன் மீது இறங்கியதான். அநேக வேளையில் உங்களை குறித்து என்னை குறித்து தேவனிடத்திலிருந்து வார்த்தைகள் வரும். நீங்கள் உங்களுக்கு இது கிடைக்கும், இது உங்களுக்கு நடக்கும், ஆண்டவர் இதை உங்களுக்கு செய்கிறார் என்று பலிபீடத்திலிருந்து அநேக வார்த்தைகள் வரும். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு அநேக காரியங்களை உங்களுக்கு பேசுவார். பேசுகிறதான காரியங்கள் அநேக தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஊர்ஜிதப்படுத்தி இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் இங்கிருந்து புறப்பட்டு வந்து உங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்று சொல்ல முடியும்? எத்தனை காரியங்கள் ஆசீர்வாதமாய் கிடைத்திருக்கிறது என்று சொல்ல முடியும்? ஜெபத்தில் ஊழியர்கள் செய்கிறதான ஜெபத்தில் தேவன் உங்களோடு பேசியிருப்பார். அந்த காரியங்களை தேவன் நிறைவேற்றி இருப்பார். அல்லேலூயா சொல்லாமா? இந்த நெருக்கத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அவனுடைய இடத்துல இருக்கிற யகா சியேல் என்ற ஒரு மனுஷன் மீது கர்த்தருடைய ஆவி இறங்கியதான். அல்லேலூயா சொல்லாமா? நெருக்கத்தில் உபவாசிக்கணும், கர்த்தரை தேடணும். அப்படி இருக்கும்பொழுது உண்மையாகவே கர்த்தருடைய ஆவி உங்கள் மேலே இறங்கும். அல்லேலூயா சொல்லாமா? அந்த மனுஷன் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று வேதம் சொல்கிறது. யோசபாத்தே, நீ என்ன பண்ணு, கலங்காதே, பயப்படாதே, நான் இதை பார்த்துக்குவேன் என்று சொல்லி தேவன் வார்த்தையாய் மறுமொழியாய் அவர்களுக்கு தரிசனமானார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? இவங்க மும்முரமாய் தன்னுடைய ஜனங்களை சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அவர்களுக்குள்ளே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சண்டை பண்ணி ஆண்டவர் ஜெயத்தை மேற்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு மரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைக்கேற்ற காரியத்தை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அது தீமைக்கல்ல, நன்மையாய் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. தீமையான காரியங்கள் உங்களை நோக்கி வருமானால் உங்களுடைய சூழ்நிலைகள் நடுவிலே தேவனை தேடும்பொழுது அந்த தீமையான காரியங்களையும் தேவன் நன்மையாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. இந்த யோசபாத் தேவனை தேடி தன்னுடைய நெருக்கத்திலே அவரை தேடும்பொழுது அவருக்கு சமாதானத்தையும் விடுதலையும் தந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் அநேக வெற்றியை பெற்று தேவனுக்கு நன்றியுள்ள மகனாய் காணப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேர் தேவனிடத்தில் பெற்ற நன்றியை மறந்து போய் காணப்படுறீங்க? எத்தனை உங்களுக்கு நன்மை செய்து இருப்பார்? எத்தனை காரியத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருப்பார்? எத்தனை முறை உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருப்பார்? எத்தனை நேரத்தில் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருப்பார்? நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கும்பொழுது கர்த்தர் உங்கள் நெருக்கத்தை மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் நெருக்கத்திலே நான் அவரை தேடினேன், அவர் என்னை எங்கே வச்சாரா? விசாலத்தில் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நெருக்கத்தில் கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தையும் நாம் பார்க்கலாம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம்.
அதிகாலையில் நாம் தேட வேண்டும். விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும் வரை நாம் அவரை தேட வேண்டும். நெருக்கத்தில் இருக்கும்போது அவரை தேட வேண்டும். இங்கே நம்முடைய காரியங்கள் வாய்க்கும்படியாய் கர்த்தரை தேட வேண்டும் என்ற ஒரு காரியத்தை பார்க்கலாம். வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் நடந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதுள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. படிங்க. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா சொல்லாமா? காரியங்கள் வாய்க்கும்படியாய் நாம் கர்த்தரை தேட வேண்டும். இங்கே உசியாவை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த அமத்சியாவின் மகன் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தன் தந்தை மரித்த பின்பு அதே இடத்துல அவர் 16 வயதில் ராஜாவாய் அமர்த்தப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய உண்மை, அவனுடைய அநேக காரியங்கள், அவன் நலமானதை அவன் என்ன பண்ணுறான்னா செய்கிறான். அப்படி செய்கிறதை பார்த்து அவனை அவனுடைய ஸ்தானத்தில், தகப்பனுடைய ஸ்தானத்தில் ராஜாவாய் வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவருடைய தகப்பன் கர்த்தருடைய காரியத்தில் அநேக காரியத்தை நலமானதை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது கூட பாருங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதிலும் தேவனுடைய காரியத்தை செய்வதிலும் நலமானது 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 என்று நலமானதை கண்டேன், நலமானதை செய்தேன். அவர் என்ன பண்ணுறார்? ஆலயத்தை கட்டும்படியா அநேக நலமான காரியங்களை சேர்த்து வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல தான் இந்த உசியா ராஜாவும் தன் தகப்பன் செய்தது போல நலமான காரியங்களை செய்தாராம். அல்லேலூயா சொல்லாமா? நம்ம கூட யாவருக்கும் நலமான காரியங்களை செய்ய வேண்டும். நம்முடைய காரியங்கள் வாய்க்கும்படியாய் நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஜெபம் செய்து அந்த காரியத்தை என்ன பண்ண மாட்டாங்க? துவக்க மாட்டாங்க. அப்போ அந்த காரியம் எப்படி சக்ஸஸாக மாறும்னு பாருங்கள். ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. துவக்கம் எப்படி இருக்கணும்னா ஒரு ஜெபத்தோடு அதை ஆரம்பிக்கணும். அந்த காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது சக்ஸஸாக முடியும். ஒரு நல்ல வேலையை ஆரம்பிப்பதுக்கு முன்பதாக அந்த காரியத்துக்காக ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவரை தேடணும். அப்படி தேடும்பொழுது அந்த காரியத்தில் வெற்றி பெற கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி இருந்தாரா? புத்திமானாய் காணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உசியா ராஜா புத்திமானாய் காணப்பட்டாரா? அவன் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தரை தேடும்பொழுது உங்கள் காரியங்கள் எல்லாம் அவருக்கு முன்பதாக வைத்து தேடுவீர்களானால் உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாய் செய்வார். அல்லேலூயா. அவன் குடியிருக்கிறதான எல்லா தேசத்திலேயும் அநேக பலிபீடங்கள் இருந்தது, தேவையற்ற காரியங்கள் இருந்தது. அவை யாவற்றையும் அவன் உடைத்து தகர்த்து போட்டு கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர், அரபியர், மெகுனியர் அப்படி என்று அநேக புறஜாதிகள் அவனுக்கு விரோதமாய் கூடி வருகையில் தேவனோ அவனுக்கு துணை நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. பெரிய ஒரு யுத்தம் வருகிற நேரத்தில் தேவன் உங்களோடு கூட இருக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? 2 நாளாகமம் 26 வசனம்
26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். ரெண்டு நாளாகமும் பெலிஸ்தியரையும் குடியிருக்கிற அரபியரையும் பெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாமே. உங்கள் காரியங்கள் வாய்க்கும்படியாய் நீங்கள் கர்த்தரை தேடினா யார் உங்களுக்கு துணை நிற்பாரா? தேவனே உங்களுக்கு துணை நிற்பாரா? அல்லேலூயா. அந்த வசனம் கீழே வாசிங்க, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்களேன். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். எதிரி கூட நமக்கு என்ன கொடுப்பானா? வெகுமதிகளை கொடுப்பான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய காரியங்களை முன்வைத்து ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்களேன். இங்கே எசேக்கியா என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலேயும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்தையும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. எசேக்கியா கர்த்தருக்கு முன்பாக அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்கும்படியாக செய்தார். நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கரெக்டாக அவர் கை கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களில் அவர் தேடும்படியாய் வேலைகளை செய்யும்படியாய் அவர் இருக்கும்பொழுது கர்த்தர் முழு இருதயத்தோடு தேவனை அவன் தேடினானாம். எசேக்கியா தேடினபடியால் அவன் சித்தி பெற்றான், அவன் ஆசி பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் கூட தேவனுடைய ஆலயத்திலே உள்ளதான வேலைகளை செய்ய வேண்டும், ஊழியங்களை செய்ய வேண்டும், முழு மனதோடு நாம் செய்ய வேண்டும். சபையில் உள்ள காரியங்களை நாம் எடுத்து தேவனுக்காய் பணியாற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. முழு மனதாக நாம் செய்யும் பொழுது, முழு மனதாக தேவனுக்காய் நாம் அந்த காரியங்களை தேடும் பொழுது தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் தேவனை அதிகாலையில் தேட வேண்டும். விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் தேட வேண்டும். நெருக்கத்திலே நாம் கர்த்தரை தேட வேண்டும். நம் காரியங்கள் வாய்க்கப்பட கர்த்தரை தேட வேண்டும் என்று நாளில் நாம் பார்த்தோம். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் தேடும்பொழுது அவரை பார்ப்பீர்கள், அவரை கண்டடைவீர்கள். அதே போல் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் விண்ணப்பத்தை கிடப்பில் போடக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வரும், அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நெருக்கத்தில் இருக்கும்பொழுது தேவனை முழு மனதோடு தேடும்பொழுது நம் நெருக்கத்தை மாற்றி நம்மை விசாலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். நம் காரியங்கள் அநேகமாக இருந்தாலும் காரியத்தின் துவக்கத்திலே கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிக்கலாம். கண்களை மூடி நாம் செபிப்போம். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ
ஏசப்பா செய்தாரே எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை எப்படி தேட வேண்டும் என்று ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் கேட்க கர்த்தனை உதவி செய்தபடியால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் முழு மனதோடு உம்மை தேட, உம்மை கண்டடைய ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் உம்மை தேட, நெருக்கத்திலிருந்து எங்களுக்கு விசாலம் கிடைக்கும் வரைக்கும் உம்மை நாங்கள் தேட நீர் உதவி செய்தபடியால் உம்மை துதிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, தேவையெல்லாம் சந்திப்பீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனும் இறக்கும் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.